கர்த்தருக்கே சோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நேசரின் கரங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தி வருகிறோம். இது நேசரின் சத்தம் என்ற சபை. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளுக்குரிய செய்தியை வழங்குகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது, ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே குறைகள் நிறைவாகவில்லை. நான் சபைக்கு போகிறேன், சபையை தேடுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆனால் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறோம் பாக்கியவான். ஜெபம் பரிசுத்த தேவனிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே பரிசுத்த அவசியம். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் மற்றவர்களுக்கு மாதிரியாய் நடப்பது தான் பரிசுத்த வாழ்க்கை. எப்படியும் வாழலாம், ஆண்டவர் பதில் கொடுப்பார். எப்படியும் ஜீவிக்கலாம் என்றல்ல. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு நம் சரீரத்திலே அவயத்திலே நம் கண்களின் பார்வை, பேச்சு, நடக்கை, செயல், சிந்தனை எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம். இந்த பரிசுத்த தேவனுடைய ஆலயத்தில் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும். அவருடைய கிருபை நமக்கு இல்லை என்றால், அவருடைய வார்த்தை நமக்குள் வரவில்லை என்றால் நாம் பரிசுத்தம் அடைய முடியாது. பாவங்களை செய்து கொண்டு உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் எனக்கு பதிலளிக்கவில்லை, கர்த்தர் எனக்கு கிரியை செய்யவில்லை என்று ஊழியர்களை நாடி தேடி ஓடுவதற்கு காரணம் தன் வாழ்க்கையிலே பரிசுத்த அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் இந்த தெய்வத்தை தரிசிக்க முடியாது. வானத்தை, இந்த பூமியை, மண்ட சராசரங்களையும் படைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். தேவ சிம்மாசனம் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அந்த பரலோகத்திலிருந்து நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். பரிசுத்த காரியங்களில் ஜீவிக்க வேண்டும். சபையை தேட வேண்டும், சபை கூட வேண்டும். சபையிலே கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆரம்பத்தில் உலக பிரகாரமாய் 30 ஆண்டுகள் உலக ஜீவியம் இருந்தேன். உலக வழிபாடுகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்தேன். 34 ஆண்டுகளாக இந்த பரிசுத்தரோடு நடக்கிறேன். அற்புதங்கள், அதிசயங்களை கண் காணுகிறது. வார்த்தையாய் கேட்டது போக செயலா என்று செயல்படுகிறார். கடந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு சகோதரன் சுயம் எழுந்தான். தான் யார் என்று அறியவில்லை. வஸ்திரங்களை எல்லாம் விலக்கி விட்டான். இரவு 11:30 மணி அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருகிறது. ஐயா, எங்கள் அண்ணன் இப்படி ஆயிட்டார், எங்கள் தம்பி இப்படி ஆயிட்டார் என்று சொல்லி கதறி கண்ணீர் விடுகிறாங்க. நேராக தெய்வ சமூகத்துக்கு போனேன். தெய்வ சமூகத்தில் மண்டிட்டு மன்றாடினேன், ஆண்டவரே இந்த சகோதரனை சுகமாக்கும், அந்த குடும்பத்தை ஆசீர்வாதம், யார் மூலியமாய் தீங்கான இந்த காரியங்கள் பிசாசு கொண்டு வந்தானோ அதை விளக்கும் என்று சொல்லி கதறி ஆவியில் நிரம்பி ஜெபித்து கண்ணீர் விட்டு அந்த கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாம கட்டினோம். இந்த நாளில் அவன் சுகத்தோடு இருக்கிறார். அவர் அற்புதமான தெய்வம். அவர் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் இன்றைக்கி மனுஷனிடத்தில் பரிசுத்தம் இல்லை. பாஸ்டர் பரிசுத்தராக இருந்தால் போதாது, அந்த விடுதலை பெறக்கூடிய ஆத்துமாக்கு பரிசுத்த வேண்டும், வாஞ்சை வேண்டும். யோசுவா இன்று பரிசுத்தம். இப்பொழுது கேட்கப்படுகிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை நீங்களே எங்கே குறை இருக்கிறது? கண்களின் இச்சையில் இருக்கிறதா? மாம்சத்தின் சிந்தனையில் இருக்கிறதா? மாம்ச செயல் இருக்கிறதா? தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை எடுத்து போடும் பொழுது அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், சொன்னபடியே செய்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வார்த்தையாய் மாம்சமாய் பூமியிலே வெளிப்பட்டு மனுஷ அவதாரத்திலே மனுஷகுமாரனாய் இயேசு என்ற நாமத்திலே அவர் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டு பரிசுத்தத்தை வாழ்ந்த வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக ஆயிரம் பரிசுத்தரை காண்கிறோம். ஆனால் இயேசுவை போல் ஒரு பரிசுத்தர் இல்லை. எனில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்ட பரிசுத்த தேவ குமாரராய் மகிமைப்பட்டவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். வாழ்ந்து எனக்காக, உனக்காக, உலக மக்களுக்காக, உலக இரட்சகராய் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். அவர் நடந்தது போல நாமும் நடப்பது தான் பரிசுத்தம். அவர் வாழ்ந்தது போல இரவெல்லாம் ஜெபித்தார், வனாந்திரங்களில் ஜெபித்தார், பகலெல்லாம் சுற்றி திரிந்து ஊழியங்களை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்கிறார், நன்மை மட்டும் செய்யவில்லை. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38
28 வாக்கியம் சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறார். எப்பொழுது நன்மை வருகிறது? தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவ ஆலயத்திலே தேவ வார்த்தை இருப்பது போல தேவ மனிதனிடத்திலே தேவ ஆலயத்துக்குள்ளே தேவ வார்த்தை இருக்க வேண்டும். இந்த வார்த்தை பேசுகிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய அற்புதங்களில் அந்த பாஸ்டர் அதிசயம் இல்லை, இந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம், அப்படி அல்ல. கர்த்தரை உண்மையாய் பற்றி பிடித்து பரிசுத்தமாய் நடக்க பரிசுத்தர் பவுல் கையிலே விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கரங்களிலோ அந்த அற்புதம் செய்ய நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஜனங்களை பார்த்து ஜோஷுவா பரிசுத்தமாக இன்று பரிசுத்தம் பண்ணி கேட்குற இந்த வார்த்தையின்படி எந்த குறை இருக்கு என்பது கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அந்த குறைகளை வெளிப்படுத்தி அதை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தில் சேமத்தை காண்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவது. நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவர் மகா பரிசுத்தர். ஆமென். அவருடைய பரிசுத்தம் மகா மகா மகிமையானது. அவரை போல ஒருவரும் இல்லை. இப்பூலோகத்தில் அநேக காரியங்கள் பார்க்குறாங்க. தேவனை போல தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்து 33 ஆண்டு காலம் வாழ்ந்து பரிசுத்த நிலைநாட்டி 3 வருஷம் அவர் அந்த பரிசுத்த பாதையிலே நடந்து அற்புத அதிசயங்களை செய்து தெய்வத்தை மகிமைப்படுத்தினார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவியாய் இறங்கி என்று அநேகரை எடுத்து பயன்படுத்தி அநேக பரிசுத்தவான் மூலமாக சுவாசிகள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அதற்கு ஒரே காரணம், அவங்க தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தை மட்டுமே விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிற தேவன் பரிசுத்தத்தை நேசிக்கிறார். ஒரு பாவியை அவர் நேசிப்பதின் காரணம் அவன் பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கையில் வர வேண்டும், அவனை கொண்டு என் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் ஒவ்வொருவரும் அறிந்து தெரிந்து புரிந்து அழைக்கிறார். என்னை அழைக்கும் பொழுது, ஊழியத்துக்கு முழு நேரமாக அழைக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே நான் பரிசுத்தர் அல்ல, இந்த வேதத்தை பற்றி ஒன்றும் அறியாதவன் அப்படி என்று சொல்லி அவர் பாதத்திலே மண்டியிட்டு மன்றாடும் பொழுது சொன்னார், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த 34 ஆண்டுகளாக அந்த பரிசுத்த பாதையிலும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரும் மரித்தவர்களும் வியாதியின் படுக்கையில் இருந்தவர்களும் இன்று கூட ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த மகள் மரித்து தலை தொங்கி போன காரியம், அந்த மகளுக்காக சபையிலே செபித்த கர்த்தர் ஜீவனோடு கொடுத்தார். இந்த நித்தின் டிவியிலே அந்த மகள் ஃபோன் பண்ணாங்க. அல்லேலூயா. அவங்கள குறித்து ஐயா சொல்லும்போது சொன்னார், இப்படி ஒரு விண்ணப்பம் வைத்த அந்த பொண்ணு, மரித்த பொண்ணு, செத்துப்போன பொண்ணை கர்த்தர் சுகமாக்கி இன்று அந்த ஊர் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அதே மகள் தான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆக முதலாவதாக கர்த்தர் நம்மோடு இருந்து கிரியை செய்ய வேண்டும். தேவன் அவர்களோடு இந்த கிரியை செய்தால் தான் வசனம் உறுதியாகும், சத்தியம் உறுதியாகும். பழைய காரியங்களே அல்ல. இன்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு சகோதரி தன் கை வரவில்லை என்று ஃபோன் பண்ணுறாங்க. தேவாலயத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக. அப்போது அந்த கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக நான் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை என்னை இறங்கியது. அதே நிமிஷம் அந்த மகள் விடுதலை பெற்றார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த காரியத்தை செய்து ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது அல்ல. இது உண்மையை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் பரிசுத்தர் நம்மை அதிகாரி ஆக்குகிறார். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலும் பரிசுத்தம் என்பது தேவனுடைய முத்து. பரிசுத்தமானவர் தேவன் ஒருவரே. வார்த்தையாய் வந்து வெளிப்பட்டவர் பரிசுத்தராக இருந்தால், பாவமற்றவராக இருந்தால் அவரே எல்லா காரியங்களையும் செய்தார். அவர் போன பிறகு அவருடைய ஆவியின் வல்லமையை பெற்ற பரிசுத்தவான்கள் நம்ம சென்னையில் வந்த தாமஸ் ஐயா மற்றவரெல்லாம் உலகமெங்கும் போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. காரணம் அவர்களுக்குள் இருந்த பரிசுத்தம். கர்த்தர் கிரியை செய்வதற்கு பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், தீங்கு இல்லாத இருக்கணும், தீட்டு இல்லாத இருக்கணும், மற்றவர்களை குறித்ததான குறை இல்லாத இருக்கணும். தன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும். தன்னை பரிசுத்தரை போல காண்பிக்க வேண்டாம். நடந்தா தேவன் செய்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். தேவன் அவர்களோடு இருந்து கிரியை. இன்றைக்கி தெய்வம் இல்லாத அற்புதம் நடக்காது. தெய்வம் இல்லாமல் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இப்படி நீ அற்புதம் செய், தேவன் உன்னோடு இல்லை என்றால் இப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் நடக்காது என்பது. அப்போ தெய்வத்தை முன்பாக வைத்து தெய்வத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தியின் சுருக்கமாக. பரிசுத்தம் இல்லை, பாவமே என் வாழ்க்கையாக இருக்கிறது, இந்த பாவத்தை விட்டு வர முடியவில்லை என்றால் பரிசுத்தராய் வந்த மனுஷகுமாரனாய் வந்த மரித்த
மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவித்து இந்த 2024க்குரியவராய் அவர் பிறப்பு இருக்கிறது. 1900 வருஷம் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றும் அவரை போதிக்கிறோம், அவரை பிரசங்கிக்கிறோம். 250 நாடு உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் தான். அதில் 250 நாடு முழுமையான கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நாம் விசுவாசிக்கணும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் எத்தனை பேருக்கு அற்புதங்கள் நடக்கிறது. நம்ம வீட்டிலே கடந்த ஆண்டு ஐயா கூட ஜெபிக்க ஒரு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். 70 ஸ்டிச்சிங் பண்ணாங்க. அந்த 70 ஸ்டிச்சிங் கர்த்தர் சுகமாக்கி பிள்ளையை ஜீவிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் சாட்சி பகரவில்லை என்றாலும் நாம் அதை காண்கிறோம். பரிசுத்தரால் எல்லாம் கூடும். பரிசுத்தம் இல்லாமல் நீ நம் தெய்வத்தை தரிசிக்கும். இன்னைக்கு அநேக தரிசனங்கள் உண்டு. என்ன தரிசனம்? ஆனால் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். நீ பரிசுத்தராக இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை தரிசிக்கலாம். இருதயம் சுத்தமாக இருக்கும்போது அந்த பரிசுத்த சத்தத்தை கேட்கலாம். அவர் சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை செய்ய அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேகர் பரிசுத்த வேஷம் தரித்து கொள்ளுகிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்கார் வந்தார். ஐயா, பிரசங்கம் நல்லா பண்ணிக்கோ, ஜெபம் பண்ணுன்னு சொன்ன. இல்லை எங்களுக்கு சபை இருக்கிறது, அநேக இடங்களுக்கு போகணும். அற்புதம் அடையாளம் இல்லாமல் ஆண்டவரை ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமானது, அதிசயமானது. அவர் தூதர்களை கொண்டு, சீஷர்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு அவரே மனுஷ அவதாரத்தில் வந்து அற்புதம் செய்தார். இன்று உன்னோடு அந்த அற்புதம் பரிசுத்தமாக இருந்தால் நடைபெறும். நீ மற்றவரிடத்தில் அனுப்ப வேண்டியதில்லை, மற்றவரிடத்தில் ஓட வேண்டியதில்லை. நீங்கள் ஜெபிக்கும் வேலையிலே அந்த ஜீவனுள்ள தேவன், அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களில் இருந்து அற்புதங்களை செய்கிறார். அநேகருடைய பரிசுத்த வேஷம் தரிக்கும். ஒரு முறை ஒரு விசுவாசி வருகிறான், ரொம்ப சீரியஸாக வரான். அவங்களுக்காக ஜெபித்து கர்த்தர் அந்த கிரிகளை அழைக்கி சுகம் பண்ணதும் அந்த சபை போய் ஜெபித்தா வந்துடணும். ஆமென். ஜெபம் என்பது அவர்களுடைய சொந்த காரியம், தேவ காரியம். அவங்க பரிசுத்தம் இல்லாமல் மற்றவர்களை சாடக்கூடாது. சபை என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சபை மக்கள் என்பது பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும். பரிசுத்த தேவ குமாரனாய் வந்தவர் எப்படி அந்த 33 வருடம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும். அவர் நடந்த நடக்கையிலே கடுகிலே ஒரு பகுதியாவது நாம் நடக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் நம்மிலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நடக்கை எல்லாம் பரிசுத்தம். இன்றைக்கி வஸ்திரம் உடுத்ததிலே அநேகருடைய காரியம் தப்பாய் போகிறது. அந்த வஸ்திரத்தை உடுத்தி நாம் நடந்து போகும்பொழுது தேவ மகன், தேவ பிள்ளை என்று, தேவ ஊழியக்காரி என்று அழைக்கத்தக்கதாய் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த காரியத்தை கர்த்தர் நேசிக்கிறார்? பரிசுத்த வார்த்தை தான் நேசிக்கிறார். பரிசுத்தம் அவருடைய காரியம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவோ அவர் சத்தத்தை கேட்பது விளங்காத ஒரு காரியமாக இருக்கும். உள்ளத்திலே அந்த வார்த்தை கிருபை சத்தியம் போகாது. அவங்களுடைய நடக்கை மாற்றி அமைத்து அவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு நாம் செல்ல வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வேண்டும். பரிசுத்தர் நமக்கு சொந்தமாக இருந்து நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பரிசுத்தத்தில் எது வெறுப்பாக இருக்கிறது? பாவத்தை வெறுக்கிறார், அநியாயத்தை வைக்கிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். நம் உலக பிரகாரமாய் ஆதியிலே வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழாதபடி புது சிருஷ்டியாய் வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேசரின் கரங்களிலே இந்த பரிசுத்தம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அமைய கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த நித்திய டிவி மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் அமைவதாக. பரிசுத்தம், அன்பு, கிருபை நிறைந்தவரே, பரிசுத்த ராஜனே, பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த குமாரனை வெளிப்பட்டு பரிசுத்த ஆவியாய் திகழ்வரே, பரிசுத்தமே என்னுடைய சொத்தாய், பரிசுத்தமே என்னுடைய வார்த்தையாய், பரிசுத்தமே நடக்காயிருந்து அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் அமையத்தக்க தொடர்ந்து உடைய கிருபை ஒவ்வொருவரையும் பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தி பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க கிருபை தரும். தடைகளை நீக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும். இதை கேட்கிற உள்ளங்களும் திருந்தட்டும், மனம் மாறட்டும். மதம் அல்ல, மனம் மாறி மகிமையின் ராஜனேரட்டும். எல்லா கன மகிமை அவருக்கே இருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென்.